நெல்லை அருகே கங்கை கொண்டான் 4 வழிச்சாலையில் மேம்பாலம் அமைக்கும் பணிக்காக 200 மரங்களை பிடுங்கி மறுநடவு செய்யும் பணி மேற்கொள்ளப்பட்டது. மதுரை கன்னியாகுமரி இடையே 4 வழிச்சாலையில் விபத்துகளை குறைக்க தேசிய நெடுஞ்சாலை மேம்பாட்டு ஆணையம் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நெல்லை மாவட்டம் வள்ளியூர், நெல்லை அருகே கங்கை கொண்டான் மற்றும் பொட்டல் ஆகிய இடங்களில் 3 மேம்பாலங்கள் கட்டுவதற்கு திட்டமிடப்பட்டது. இதில் வள்ளியூரில் 26 கோடியில் மேம்பாலம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. அடுத்த கட்டமாக கங்கை கொண்டான், சிப்காட் மற்றும் பொட்டல் ஆகிய இடங்களில் 50 கோடி செலவில் 2 மேம்பாலங்கள் அமைக்கப்படுகின்றது. இதற்காக கங்கை கொண்டானில் சாலையில் இருபுறம் உள்ள 200க்கும் மேற்பட்ட மரங்களை அகற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆனால் அந்த மரங்களை வெட்டி அகற்றாமல் அப்படியே பெயர்த்து எடுத்து வேறு இடத்தில் மறுநடவு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த பணி காலையில் தொடங்கியது. தேசிய நெடுஞ்சாலை மேம்பாட்டு ஆணையத்தின் மதுரை திட்ட இயக்குநர் வேல்ராஜ் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் ஆலோசகர் ஆனந்தராஜ், திட்ட மேலாளர் செல்வபெருமாள், கிரீன் கேர் அமைப்பு நிர்வாகி சையது உட்பட பலரும் கலந்து கொண்டனர். ராஜ், இப்போ ப்ராஜெக்ட் டைரக்டர் NHA நாகர்கோவில். இப்போ இந்த இடத்துல மரங்களை எடுத்து டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு இடத்துல இருந்து எடுத்து இன்னொரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பொதுவாக ஒரிஜினலாக இந்த ரோடு பண்ணும்போது 10 அடிக்கு ஒரு மரங்கள் நட்டுவோம். நேஷனல் ஹைவேலேருந்து 10 அடிக்கு ஒரு மரங்கள் நட்டுவோம். நட்டி அது நல்லா வளர்ந்த பின்னாடி திடீர்னு அந்த இடங்களில் புதுசாக ஒரு ஸ்ட்ரக்சர் வருது, சர்வீஸ் ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணணும், ஒரு அண்டர் பாஸ் பண்ணணும். அப்படிங்கும்போது இந்த மரங்கள், வளர்த்த மரங்கள் எல்லாம் அதுக்குள்ளே வந்துடும். ஒன்று அதை கட் பண்ணணும், இல்லாட்டி இது ஒரு பெட்டர் ஆப்ஷன். பெரிய வளர்ந்த மரங்களை கட் பண்ணுறது, திரும்ப அந்த மரங்களை வளர்க்குறது 10 வருஷங்கள் ஆகிடும். அதனால் அந்த பெரிய மரங்களை எடுத்து இன்னொரு இடத்துல நட்டுறது தான் சரியான ஒரு வழி, சரியான ஆப்ஷன். NHA நேஷனல் ஹைவே இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எல்லா இடங்கள்லையும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மரங்களை வெட்டக்கூடாதுன்னு ஒரு ஹெட் குவார்ட்டர் டெல்லியும் ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. மரங்களை எடுத்து இன்னொரு இடத்துல தான் நட்டுற மாதிரி ஒரு டைரக்ஷன் இருக்குது. இப்போ இந்த இடங்களையும் இப்போ இந்த ரோடில் பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி டு கன்னியாகுமரிக்குள்ளே ஒரு 3 லொக்கேஷனில் பெரிய பெரிய பாலங்கள் வருது. இந்த புதுசாக பாலங்கள் வர்றதுனால ஏற்கனவே 10 வருஷங்களுக்கு முன்னாடி நட்டின மரங்கள்லாம் உள்ளே வருது. 10 அடிக்கு மேலே வளர்ந்த மரங்களெல்லாம் எதையும் கட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு டைரக்ஷன் இருக்குது. கட் பண்ண போகிறதும் இல்லை, பிடுங்கி இன்னொரு இடத்துல நட்டுறோம். டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்லுவோம் அதை. அந்த வேலை தான் இந்த இடத்துல போய்கிட்டு இருக்குது. இந்த 3 லொக்கேஷன்லேயும் ஒரு 400-450 மரங்கள் இருக்குது. 450 மரங்களை கட் பண்ணுறது அதுவே ஒரு பெரிய ஒரு இது. அதனால் இது எல்லாத்தையும் எடுத்து இன்னொரு இடத்துல நட்டுறோம். இந்த 3 பாலம், இங்கே 2 பாலம் இருக்குது. ஒரு 50 கோடி ரூபாய்க்கு வரும் இந்த 2 பாலங்கள். வள்ளியூரில் ஒரு பாலம் ஆல்ரெடி போய்கிட்டு இருக்குது. அந்த இடத்துல வள்ளியூரில் 250 மரங்களை நட்டி நல்லா வளர்ந்துருக்குது. அந்த ஃபோட்டோ கூட போகும்போது நீங்கள் பார்க்கலாம். நல்லா அழகாக வந்துருச்சு. எல்லாமே ஒரு 20 அடி 15 அடி உயரமான மரங்கள் எல்லாமே. ஒரு 400-450 மரங்களை எடுத்து நட்டுற மாதிரி ஒரு பிளானில் போயிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் வேலை முடிஞ்சிருக்குது. அதில் இது இந்த பாலங்கள் முடிகிறது 12 மாத வேலை, 12 மந்த் ஒர்க். இது பேரலாக இந்த மரங்கள் எல்லாம் எடுத்து நட்டிடுவோம். அதிகமாக வேப்ப மரங்கள் அதிகம். எப்போவுமே நேஷனல் ஹைவே சைடில் நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா வேப்ப மரங்கள் ரொம்ப அதிகம். அது போக ஆலமரம், அரச மரம், இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸ் இருக்குது.
என்னோட பேர் வேல்ராஜ், ப்ராஜெக்ட் டைரக்டர், NHA நாகர்கோவில். வணக்கம், என்னோடய பேர் சையதுங்க, கிரீன் கேர் சையது. இப்போ வந்து நம்ம கன்னியாகுமரி திருநெல்வேலி செல்லக்கூடிய அந்த சாலையில், இது என்ன சாலை இது? ஆமாம், மதுரை கன்னியாகுமரி சாலையில் ஒரு தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்க பணிக்காக இங்கே ஒரு மேம்பாலம் கட்டும் பணி நடக்குது. இதில் வந்து ஆலமரம், அரச மரம், அத்தி மரம், வேப்ப மரம், புங்க மரம், பூவரச மரம், இது போல் நம்ம மண்ணின் மரங்களை மறுநடவு பண்ணுற முயற்சி வந்து இங்கே நம்ம இன்றைக்கி பண்ணுறோம். மரங்களுக்கு மறுவாழ்வு அப்படின்ற ஒரு முயற்சி. தாய்மண் வேரோட அக்கறையாக உயிரோடு எடுத்து அந்த மரத்தை கொண்டு போய் இன்னொரு இடத்துல பாதுகாப்பாக நட்டு வச்சு பராமரித்து வளர்த்து எடுக்கிற விஷயம். அதில் முதல் மரமாக ஆலமரம், நம்ம தேசிய மரத்தை இப்போ நம்ம பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 1000 ஆண்டுகள் வாழ போகிற மரம். இந்த மரத்துக்கு இப்போ ஒரு 10 வயசு இருக்கும். நம்ம ஒரு 990 ஆண்டுகளை மீட்டெடுக்க போகிறோன்றதான் இந்த பணியினுடைய நோக்கமே. இதற்கு வந்து தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் ரொம்ப அக்கறையோட இந்த சாலையோரத்தில் எங்கெல்லாம் பணிகள் நடக்குதோ அங்கே இருக்கிற எந்த மரங்களையும் வெட்ட மாட்டேன்னு சொல்லி இப்போ கூட பிடி சார், வேல்ராஜ் சார் இப்போ பேசினாங்க. அது மாதிரி ஒரு அக்கறை, உயரிய அக்கறையோட தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் இந்த பணிகளை வந்து செய்கிறாங்க. இதற்கு கிரீன் கேர் அமைப்பு தொடர்ந்து ஒவ்வொரு இடங்களிலும் இந்த பணிகளை மேற்கொண்டு பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி இது எல்லாமே வெறும் மரங்கள் அல்ல, நம் தலைமுறைக்கான மூச்சு, பறவைகளுக்கான வீடு, பல்லுயிர் சூழலுக்கானது அப்படின்றத ஒவ்வொரு இடத்துலையும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இப்பகுதியினுடைய தன்னார்வலர்கள், பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்து ஊர்கூடி தேர் இழுக்கும் விதமாக தான் இந்த உயிரை நம்ம காப்பாற்றுற பணிகளை மேற்கொள்கிறோம். இது வந்து ஒரு பெரிய விழிப்புணர்வு நிகழ்வு. இது வந்து வெறும் மரம் மாற்றுதல் அப்படின்றது இல்லாமல் மரங்களை வெட்டக்கூடாது, மரங்கள் தான் நமக்கான உயிர் மூச்சு அப்படின்றத இந்த தேசிய நெடுஞ்சாலையில் பலாயிரக்கணக்கான வாகனங்கள் தொடர்ந்து பயணிக்கும். போகிறவங்க வரவங்கலாம் இந்த பணிகளையும் பார்ப்பாங்க, நின்று அக்கறையாக கேட்குறாங்க, வாழ்த்திட்டும் போகிறாங்க. அதுபோல் மக்கள் வந்து நம்ம பணிகளையும் சரி மரங்கள் மேலே நேசிக்கிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு விஷயத்தையும் எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியோடு இந்த ஊரில் நாங்கள் இந்த பணிகளை பண்ணுறோம். மலைச்சாரலும் இருக்குது, மழையும் வாழ்த்துக்களோட இந்த பணிகள் தொடர்ந்து நடக்குது. இதில் வந்து ஒரு 200க்கும் மேற்பட்ட மரங்கள் இந்த பகுதியிலேருந்து மறுநடவு பண்ணுறோம். இது போக வள்ளியூர் அப்படின்ற ஒரு இடத்துல 251 மரங்கள் மறுநடவு பண்ணி சூப்பராக வளர ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மண் உயிர் மண்ணாக இருக்குது, செம்மண் ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கப்புறம் காவல் கிணறு அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு 185 மரங்களுக்கான பணிகள் இப்போ நடந்துகிட்ருக்கு. எல்லாமே மழையும் வர்றதுனால மக்களும் அக்கறையோட இருக்கும், மண்ணும் உயிராக இருக்கனால அத்தனையும் வளர்ந்துடும். இந்த பணிகள் வந்து மரங்களை மாற்றி நடுற பணி ஒரு 2 மாதத்துக்குள்ள முடிஞ்சிடும். மற்றபடி இவங்க மொத்தம் 12 மாதங்கள் இந்த திட்டம் தொடங்கியிருக்காங்களே, இந்த மேம்பால பணிகள், அது சார் சொன்ன மாதிரி 12 மாதங்கள் ஆகும். கிரீன் கேர் சார்பாக ஒரு 4000 மரங்களை இந்தியா முழுவதும் நம்ம மறுநடவு பண்ணியிருக்கோம். அதில் வந்து இப்போ இந்த தமிழ்நாட்டில் பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம். நம்ம ஊரில் மரங்களை பாதுகாக்கிறது, அதிலும் இந்த ஆலமரங்கள், ஆலமரம், அரச மரம், அத்தி மரம், இது போன்ற பால் வரக்கூடிய மரங்கள் எல்லாமே கட்டாயம் வளரும். யாருனாலும் மாற்றி வைக்கலாம். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. மாற்றி நடுறதுன்றது அக்கறையும் அன்பும் மரத்து மேலே இருக்கணும். அந்த பணியை முறையாக செஞ்சோம்னா கட்டாயம் வளரும். பராமரித்து வளர்த்தெடுக்கலாம். நன்றி.